சிஆர் கிச்சன் மதுரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் கேரட் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கிலோ பீட்ரூட், 1/4 கிலோ கேரட், 200 கிராம் ஜீனி, தேவையான அளவு தண்ணி, முந்திரி பருப்பு, ஏலக்காய், நெய், கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் நம்ம நறுக்கி வச்சுருந்தா கேரட்டை போட்டுக்கிறோம். அது கூட பீட்ரூட்டையும் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரை மூடி ஒரு 5 விசில் வர வைங்க. இப்போ நம்மளுக்கு விசில் வந்துருச்சு. இந்த மாதிரி பீட்ரூட்டை கேரட்டு வெந்திருக்கணும். இதை இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இப்போ வானொலி சுடி பண்ணி அதில் நெய் தேவையான அளவு ஊற்றிருக்கோம். நம்ம வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். அதிலேயே நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் கேரட் பேஸ்ட்டை போட்டுக்கிடுவோம். நல்ல இந்த கலர் மாறட்டும். இப்போ நீங்கள் ஜீனி போட்டுக்கோங்க. ஜீனி போட்டு மூடி வச்சுருங்க. தெறிக்கும் எல்லா இடத்துலையும். இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடர் வச்சுருந்தால அதை நல்லா கலக்கி இது கூட போட்டுருங்க. நல்லா கிளறி விடுங்க, அடிப்பிடிக்காமல். தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் போடுறோம். அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த பக்குவம் வந்தோடனே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டுக்கிறோம். ஜாமாவும் பண்ணிக்கணுன்னா முந்திரி பருப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்களுக்கு ப்ரெட்டோடையும் சப்பாத்தியோடையும் கூட நீங்கள் இதை வச்சு கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிஆர் கிச்சன் மதுரைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.